இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் என்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறையா மோஸ்ட்லி ஒரு 35 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கை கால் மூட்டு வலியெல்லாம் இருக்குது, நடக்க முடியல வைக்கலன்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம கொல்லிமலையிலேருந்து வாங்குறது. இது வந்து சுத்தமான சைவ கிழங்கு தான். இது வந்து நிறைய பேர் நான்வெஜ் அப்படின்னு கேட்குறீங்க. நான்வெஜ்லாம் கிடையாது, சுத்தமான சைவம் தான். இது நம்ம குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா மூட்டு வலியெல்லாம் வந்து வராது, நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் குடிக்கிறதால நமக்கு 4000 வகையான நோய் வந்து நமக்கு குணமாகுது. நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா? தீபாவளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது 3வது பேட்ச் ரெடியாகி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ டிமாண்டாக போகுது. நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இந்த முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் நம்மள்ட்ட இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எப்படி போடலான்னு ஒருத்தர் பார்த்துடலாமா? நம்மள்ட்ட முடவாட்டுக்கால் மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் இருக்குது, முடக்கத்தான் கீரை சூப் மிக்ஸ் இருக்குது, கொள்ளு சூப் மிக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கவுனி சூப் மிக்ஸ் இருக்குது. கொள்ளு சூப் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். கொதித்தோடனே ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லம்ஸ் எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதிலே உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் சூடு பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு இது 1 ஸ்பூன் கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா போதும். சூப்பரான முடவாட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆகிடும். பருப்புலாம் சேர்த்துக்கிறோம், அதனால் கால்சியமும் சேர்ந்து இருக்குது. அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். அவ்வளோதான். அப்படியே நம்ம இதை குடிக்க வேண்டியதான். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு சூப் ரெடி ஆகிடும். இது மழை நேரத்துக்குலாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு காலையில் நேரத்தில் ஒரு ஈவினிங் டைமில் வந்து இல்லை காலையில் ஒரு 11 மணி போல் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரைலாம் வந்து போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். மல்லி இலைலாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்குறோம், அதனால் நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.